நான் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பதவி பெற்று உள்ளே போய் இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, தமிழ் சமூகத்தினுடைய அத்தனை முக்கியத்துவமான பிரச்சனைகளுக்கும் கவனஈர்ப்பு தீர்மானமாக, சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானமாக, ஒத்திவைப்பு தீர்மானமாக குரலற்ற மக்களின் குரலாகத்தான் என்னுடைய குரல் அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்போ பரந்துரை சுற்றி பாதிக்கப்படுகின்ற 20 கிராம மக்களின் சார்பாக யாரும் அங்கே எம்எல்ஏ இல்லை. அந்த தொகுதி எம்எல்ஏ பேசினார். ஆனால் அந்த 20 கிராம மக்களுக்கும் இன்றைக்கு ஒரு குரலாக என்னுடைய குரல் அங்கே ஒலிக்கிறது. என்எல்சியால் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக என்னுடைய குரல் அங்கு ஒலிக்கிறது. ஸ்டெர்லைட்டில் 15 பேர் உயிர் தியாகம் செய்தார்களே, அந்த உயிர் தியாகம் செய்த குடும்பங்களின் சார்பாக என்னுடைய குரல் ஒலிக்கிறது. கூடங்குளத்தில் 2 ஆண்டு காலம் போராட்டம் நடத்திய சுப உதயகுமார் உள்ளிட்ட கூடங்குளம் மக்களின் குரலாக என்னுடைய குரல் ஒலிக்கிறது. அதுபோன்று மீனவருடைய மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டு இந்த மண்ணிலே அவர்கள் இன்றைக்கு 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகின்ற கொடுமைகளுக்கு எதிராக அவருடைய குரலாக என்னுடைய குரல் ஒலிக்கிறது. சென்னையை ஒட்டி இருக்கிற குடிசை மக்கள் அகற்றப்படுகின்ற போது அவர்களின் குரலாக என்னுடைய குரல் ஒலிக்கிறது.